ஹாய் ஹலோ லேர்னர்ஸ். இந்த வீடியோவில் ஜியாகிரஃபியில் அடுத்த லெசனான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் லெசனை பற்றி பார்க்கலாம். இந்த லெசனுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா இந்த லெசனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்து என்னென்னா, ஒரு தீபாவளி நிகழ்வு அப்போது ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா தன்னோட பேரண்ட்ஸோட மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவருக்கு தேவையான ஷூஸு கிளாத்ஸு எல்லாமே வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி அவரோட மதரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உட்டன்சில்ஸ், சுகரு, டீ, தியாஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. உட்டன்சில்ஸ்லாம் என்னன்னா பாத்திரங்கள், தியானா என்னன்னா மண் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அவங்களோட மதர் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஹாரிஸ் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து வியக்கிறாரு. அது வந்து என்னன்னா, இந்த மார்க்கெட்டில் எப்படி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இது வந்து எப்படி இவ்வளோ தடவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு வியக்கிறாரு. அதுக்கு அவங்களோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது. அதில் வந்து ஷூஸு, கிளாத்ஸு, இந்த சுகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த உட்டன்சில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திர வகைகள்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் ஆனது. அதே மாதிரி இந்த தியாஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஆர்டிசன்ஸ் அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸில் மேக் பண்ணது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஹவுஸ் ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் அவங்களோட வீட்டிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ குடிசை தொழில் மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பொருட்கள் செய்வாங்க. அது வந்து யார் செய்வாங்கன்னா கைவினை கலைஞர்கள், இண்டிவிஜுவல் ஆர்டிசன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மேக் பண்ணுவாங்க. இப்படி இந்த பொருட்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருக்குது. எல்லாமே மேனுஃபேக்சரிங் தான். அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லார்ஜ் ஸ்கேலில் நடக்குது, இன்னொன்று ஸ்மால் ஸ்கேலில் நடக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க. இப்போது மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேனுஃபேக்சரிங்கிறது வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து அதை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக இல்லை வேல்யூபிள் குட்ஸாக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றுவாங்க. அப்படி பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் எதில் இருந்து மேனுஃபேக்சர் ஆனிச்சு அப்படின்னா, இப்போது வுட்டிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுகர் கேன்லேருந்து சுகர், அயன் ஓர்லேருந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பாக்சைட்ல இருந்து அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிளாத்ஸ் எல்லாமே யான்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்படி பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செகண்டரி செக்டாரில் எம்ப்ளாய்டு ஆகிருக்காங்க. அப்படி அவங்க எம்ப்ளாய்டு ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைமரி மெட்டீரியல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரீவரிஸ்னால் என்னென்னா, இப்போது பீர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கார் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் பேக்கரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும்னா செகண்டரி செக்டாரில் வரும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணால் கூட இந்த லெசன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் இந்த செகண்டரி செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை தான் என்ன பண்ண படிக்க போறீங்க. இப்படி ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா, அந்த நாட்டில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நாட்டோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணலாம். அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை பற்றி பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ஒரு ஜென்ரல் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து என்னவா இருக்குன்னா பேக் போனாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து வெறுமன அக்ரிகல்ச்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் உதவிகரமாக இல்லை. இது வந்து என்னவா இருக்குன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் இன்கமே நிறைய பேர் சார்ந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிபெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது எப்படின்னா நிறைய பேரோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அக்ரிகல்ச்சரை மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி செக்டார்லையும் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிரியேட் ஆகுது. அது மூலியமா அதுலேருந்து ஒரு செக்டாருக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் ஆகும். அது வந்து என்னன்னா டெரிஷரி செக்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. அதனால என்ன இருக்குன்னா வறுமை இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா எராடிகேட் பண்ணணும். அதாவது வேலையில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் பாவர்ட்டியும் எராடிகேட்
பண்ணணும். அப்படி எராடிகேட் பண்ணணும்னா என்ன தேவைன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தேவை. இது வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனாக இருக்குது. அது வந்து இந்த ஒரு கண்டிஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் பாவர்ட்டியும் நம்ம நாட்டில் இருந்து ஒழிக்கலாம். இந்த ஃபிலாசபியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸும் ஜாயின்ட் வெஞ்சர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமாக இருக்குது. இதோட எய்ம் வந்து என்னன்னா இப்போ ஒரு ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை என்ன பண்ணணும் குறைக்கணும். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்னா ஒரு ஏரியாவும் வந்து என்ன இருக்கும்னா சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்னா இப்போ ட்ரைபல் ரீஜனில் இருக்கக்கூடிய அங்கே இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடங்கள்லாம் இண்டஸ்ட்ரீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன கிடைக்கும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால அவங்களோட பொருளாதாரமும் உயரும். அப்போ அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களா இந்த மேனுஃபேக்சர் குட்ஸ், இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னா என்னன்னா ட்ரேடுனா ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்க, அது ரிலேட்டடான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட். காமர்ஸ்னா என்னன்னா வர்த்தகம். அது வந்து எப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது அது கன்சியூமர்ஸ்ட்ட போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய முழு அந்த ட்ரேடை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்னால இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போகிறதுனால அவங்களோட ஃபாரின் கரன்சி நம்ம நாட்டுக்கு வரதுக்கும் அது வந்து என்னவா இருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு நாட்டோட அடுத்த பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னா இப்போ ஒரு நாட்டோட ப்ராஸ்பரிட்டி அந்த வளமை வந்து எதை சார்ந்து இருக்குன்னா ஒரு ரா மெட்டீரியல்ஸை எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபர்னிஷ்டு வைடு வெரைட்டி ஆஃப் ஃபர்னிஷ்டு குட்ஸை அவங்க மாற்றி அதை வேல்யூ வந்து ஹையர் வேல்யூவாக மாற்றுறாங்களோ அப்போ தான் அந்த நாடு வந்து என்ன ஆகும்னா ப்ராஸ்பரஸ் ஆகும். அதே மாதிரி இந்தியாவோட ப்ராஸ்பரிட்டி எதை சார்ந்து இருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அது எந்த அளவுக்கு டைவர்சிஃபை ஆகுது, எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட்டோட வளமை வந்து என்ன இருக்குன்னா சார்ந்திருக்கு. இப்படி இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த 4 பாயிண்ட் என்ன பண்ணுங்க எழுதுங்க. இப்படி அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனிப்பட்டது கிடையாது. இது ரெண்டுமே வந்து என்னன்னா ஒன்னோட ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டியும் பூஸ்டப் ஆகிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து தான் வாங்குவாங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வாங்குவாங்க. அங்கேருந்து தான் இவங்க ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் வரும். அதே மாதிரி இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் விற்பனை பண்ணுறதுக்கும் யார் தேவைப்படுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் தேவைப்படுவாங்க. இப்போ இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ் உற்பத்தி பண்ணலாம், பெஸ்டிசைட்ஸு, பிளாஸ்டிக்ஸு, பிவிசி பைப்ஸு, டூல்ஸு, அப்புறம் பம்ப்ஸு, இதை எல்லாமே இவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இதை யாருக்கிட்ட கொண்டு போய் விற்பனை பண்ண முடியும்? ஃபார்மர்ஸ்க்கு தான் விற்பனை பண்ண முடியும். அப்போனா இவங்க 2 பேரும் என்ன இருக்காங்கன்னா சார்ந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். இந்த எலக்ட்ரிக் பம்ப்ஸாக இருக்கலாம், பிவிசி பைப்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே இவங்களுக்கு தேவை. இப்படி தான் இவங்க 2 பேரும் வந்து என்னவா இருக்காங்கன்னா ஒன்னோட ஒன்று சார்ந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டும் எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அது வந்து என்னவா இருக்குன்னா எஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட காலகட்டத்தில் நம்ம என்ன இருக்கோம்னா குளோபலைசேஷனில் இருக்கோம். குளோபலைசேஷன்னா நவீனமயமாக்கல், அந்த உலகமயமாக்கலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உலக லெவலில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா போட்டி போட முடியும். இப்போது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் மட்டுமே நமக்கு வந்து போதாது. இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான மக்களுக்கான பொருட்களை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கும்னா இன்டர்நேஷ்னல் அந்த குவாலிட்டி அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா போட்டி போட முடியும். ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். பாய், see you in the next video.